என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்ணும்? மீட்டர் பாக்ஸுக்கு பின்னாடி வயரோட வயரா இருக்கிற ஒருத்தன் தாங்க பிடிக்க போறோம். வணக்கம், நான் உங்க டிமன். அண்ணா போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். எப்படியோ ஸ்பாட் ரீச் பண்ணி அந்த மீட்டர் பாக்ஸ் பின்னாடி இருக்கிற பாம்பை கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஏண்டா ஈபி காரர் பார்த்தாருன்னா இந்த பெட்டி பீடு மட்டும் ஏன் வயரை சுருட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதிசய கருவியை ஒன்று எடுத்து பாம்பை பிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. பாம்பை கொஞ்சம் கொஞ்சமா தள்ள அதுவும் நகர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ இந்த அவசப்படுறானே. நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன். மிச்ச குத்துல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு நீ. ஆட்டோயா? ஆமா, கேன மூதேவி. பாம்பு வெளியே வந்தோடனே ஒரு ஜம்ப் தாங்க. பாம்புக்கு எந்த ஒரு அடியும் போடாம பொறுமையா பிடிச்சி மெல்லமா வெளியே கொண்டு வந்தாச்சுங்க. பாம்பு நல்லாவே சுறுசுறுப்பாவே இருந்தது. உதவிக்கு யாரா கூப்பிடுறா, சீக்கிரம் கூப்பிடுறா. பாம்பு ரொம்பவே துள்ளுறதுனால அதோட அட்மாஸ்பியர்ல கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு அப்புறம் சாக்குக்குள்ள தூக்கி போட்டாச்சுங்க. அப்படியே மறக்காம